The three toys A, B, C are placed in the same straight line. Same straight line அப்படின்னா அவங்க வந்து கொலினியரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது ஏன்ற பாயிண்ட், பின்ற பாயிண்ட், சின்ற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டர்னா OA, OB, OC கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா இந்த ஏவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொலினியர் வெக்டர்ஸ், parallel வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஏயும் பியும் கனெக்ட் பண்ற இந்த வெக்டரும் பியும் சியும் கனெக்ட் பண்ற வெக்டரும் parallel வெக்டர்ஸ்ல அவங்களோட ரேஷியோ வந்து ப்ரொபோஷனலா இருக்கும். முதல்ல ஏபி வெக்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபி வெக்டர் வேணும் அப்படின்னா இதுல பி தான் டெர்மினல். அப்ப டெர்மினல்ல இருந்து இனிஷியலா மைனஸ் பண்ணா போதும். ஓபில இருந்து ஓஏவை மைனஸ் பண்ணா ஏபி வெக்டர் கிடைக்கும். ஸோ இதான் பி, இதான் ஏ. இப்போ 5ல இந்த 55 மைனஸ் பண்ணும்போது -50i அப்படின்னு வரும். 8 மைனஸ் ஆஃப் -2 வந்து பிளஸ் ஆயிடும். இப்போ இங்க வந்து 10j. அப்புறம் பியும் சியும் கண்டுபிடிக்கலாம். பிசி வெக்டர் வேணும்னா ஓசில இருந்து ஓபியை மைனஸ் பண்ணணும். ஸோ சி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, மைனஸ் பண்ணிடலாம். இப்போ ஏல இருந்து 5ஐ மைனஸ் பண்ணும்போது a மைனஸ் 5y அப்படின்றது கிடைக்கும். -52 -8 அப்படின்னு இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணும்போது -60j அப்படின்றது கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. ஏபியும் பிசியும் எல்லாருமே சேம் லைன்ல இருக்கிறதுனால தேர் கொலினியர். அப்போ இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கும்? ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது இங்க எக்ஸோட ஐ பக்கத்துல இருக்கிற இந்த xi yj நம்ம இது சொல்லுவோம். இல்லை a1/a2 = b1/b2 அப்படி கூட நீங்க டெக்ஸ்ட் புக்ல பார்த்துருப்பீங்க. அவங்களோட ரேஷியோஸ் எப்பவுமே ஈக்குவல். parallel வெக்டர்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருப்பாங்க. அப்போ 50/a-5யோட வேல்யூவும் 10/-60யோட வேல்யூவும் சேமா இருப்பாங்க. தேர் லையிங் அந்த சேம் லைன். அவங்க வந்து கொலினியரா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எழுதிட்டு இங்கே 0க்கு 0 கேன்சல். இங்கே டிவைட்ல இருக்க a-5 அங்கே எடுத்துட்டு போயிடலாம். இந்த -6 இங்கே எடுத்துட்டு வந்துடலாம். -50 × -6 = a-5. ஏன்னா 1 கூட மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். இதை மல்டிபிள் பண்ணும்போது 300. இங்கே இருக்கிற -5 இங்கே வந்தால் +5 = a அப்படின்னு கிடைச்சிருக்கு. 300ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ வந்து 305 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.